பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 1 யோவான் 5:14 நாம் படிக்கலாம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆண்டவருக்கு நன்றி. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை குறித்து நாம் கொண்டிருக்கிற தைரியம். அன்பு சகோதர சகோதரிகளே, வேதம் என்ன சொல்லுதுன்னா, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், நிறைய பேர் கேட்பாங்க, கர்த்தர்கிட்ட நிறைய காரியங்கள் கேட்பாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நாம் எதையாவது அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை குறித்து நாம் கொண்டிருக்கிற தைரியம். கேட்குற காரியங்களை ஆண்டவருடைய சித்தத்தின்படி கேட்கறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். நிறைய நேரங்களில் எல்லாருமே கேட்குறாங்க, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேளுங்க உங்களுக்கு கொடுக்கப்படும், இப்படி நிறைய திருவசனங்கள் இருப்பதனால இந்த வசனங்களின் மீது நாம் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அதுதானே நம்முடைய வாழ்க்கையும் கூட. நாம் கேட்டால் ஆண்டவர் தருவார், அதுதான் நம்முடைய விசுவாசம். நாம் எதை கேட்டாலும், குறிப்பாக அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் ஆண்டவருக்கு மகிமை. அவருடைய சித்தத்தின்படி நான் கேட்போமானா அவர் நமக்கு செவி கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அவருடைய சித்தத்தின்படி கேட்கறது தான் இதில் ரொம்ப விசேஷம். பாருங்க, நம்ம முதல்ல என்ன ஜெபம் பண்ணணும், எந்த ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணாலும், ஆண்டவர் இது உங்களுக்கு சித்தமாக இருந்தால் எனக்கு கொடுங்க, இதில் உங்களுடைய சித்தம் இருக்குதா, இது உங்களுக்கு சித்தம் தானா, இதில் உங்களுக்கு விருப்பம் இருக்குதா, இது உங்கள் சித்தமான காரியம் தானா, ஆண்டவரே இது உங்களுக்கு சித்தமாக இருந்தால் எனக்கு கொடுங்க, இது உங்களுக்கு சித்தமாக இருந்தால் எனக்கு செய்யுங்க, இது உங்களுக்கு சித்தமாக இருந்தால் என் வாழ்க்கையில் இது நடக்க நீங்கள் உதவி செய்யுங்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். சித்தத்தின்படி கேட்டால் போதும், அவர் நமக்கு செவி கொடுப்பார், நிச்சயமாக பதிலும் கொடுப்பார். அதுதான் அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஒரு தைரியம் இருக்கு, நான் கடவுளுடைய சித்தம் செய்கிறேன், என் விருப்பத்துக்கு வாழல, ஆண்டவருடைய இஷ்டம் போல நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழ்கிறேன். ஆகவே குறித்த வேளையில் ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு தந்தருளுவார், குறித்த வேளையில் ஆண்டவர் நிச்சயமாய் எனக்கு செய்தருளுவார், எனக்கு கொடுப்பார். நான் என்றால் நான் அவருடைய சித்தம் செய்கிறேன். ஆகவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்வோமானால் நாம் கேட்டவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வோம். அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. அவரிடத்தில் கேட்டதை நாம் பெற்றுக்கொண்டோம். எல்லாம் எவ்வளோ கேட்டீங்களோ, எதை பற்றி எல்லாம் கேட்டீங்களோ, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கட்டும், நாங்கள் பெற்றுக்கொண்டோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம், கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். தேவரீர் கூட இருங்க, எங்களுக்கு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுங்க, பலப்படுத்துங்க. எதையாவது அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் எங்களுக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை குறித்து நாங்கள் கொண்டிருக்கிற தைரியமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.